மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துருவாங்க. இன்னும் அதாவது அப்படியே கிடக்குது. ஒன்னும் எதுவுமே ரெடி பண்ணலையே. ராதிகா, ராதிகா. என்னம்மா ஒரே ராதிகா ராதிகான்னு ஒரே ராகபூரமா இருக்குது, என்னன்னு சொல்லுங்க. அடியே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சீக்கிரமா வந்துருவாங்க, நீ போய் கிளம்பு. சரிம்மா, நான் கிளம்புறேன். அதுக்கு என்ன இப்போ? வீடெல்லாம் பாருடி, அலங்கோலமா கிடக்கு, அதெல்லாம் எடுத்து வைக்கணும். 4 பேர் வரவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லு? பார்த்துட்டு வீடே அசிங்கமா கிடக்குது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அதுக்கு என்னம்மா இப்போ? சீக்கிரமா இதெல்லாம் எடுத்து வச்சிடி. எடுத்து வச்சிட்டு உள்ள போய் கிளம்பு. உனக்கு ஒரு புடவை எடுத்து வச்சுக்கிறேன் பாரு, அந்த புடவையை கட்டிக்கின்னு இருக்கிற நகை நட்டெல்லாம் போட்டுக்கின்னு வா. சரி சரி, நான் போய் கிளம்புறேன். அப்பா எங்க போயிருக்கிறாரு? அவர் எடுத்து வைக்கலாம்ல வீட்டெல்லாம். உங்க அப்பா வரவங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் அப்புறம் சாப்பிடறதுக்கு எதனா நொறுக்கு தீனியெல்லாம் வாங்கிட்டு வர போய்க்கிறாரு. இங்க பாரு, பொண்ணு பார்க்க வரவங்க பாட தெரியுமான்னு கேட்பாங்க, ஆட தெரியுமான்னு கேட்பாங்க. நீ தெரியும்னு சொல்லு. என்ன வரவங்க ஆட சொல்லுவாங்களா பாட சொல்லுவாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாதே, நான் எப்படி சொல்றது? ஆமா, பொண்ணு பார்க்கும்போது அதெல்லாம் கேட்பாங்க. உங்க அப்பாவும் என்ன அப்படித்தான் கேட்டு நான் நல்லா டான்ஸ் ஆனேன்னு சொல்லிட்டு கட்டிக்கின்னு வந்தாரு. நீங்க நல்லா டான்ஸ் ஆடுனீங்களா? என்னடி சிரிக்கிற? நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். டைம் ஆயிடுச்சு, நம்ம அங்க போனோன்னு இவளுக்கு தெரியுமா தெரியாதா? ஆளு ஒண்ணு கண்ணுக்கு தெரியலையே, உள்ள இருக்காளா இல்லையான்னு கூட தெரியலையே. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, ஒருவேளை நம்மளுக்கு முன்னாடியே நம்மள விட்டுட்டு கிளம்பி போயிட்டாலோ? போயிருக்க மாட்டலே நம்மள விட்டுட்டு. அவளுக்கு நான் தானே உயிர் தோழி. சின்ன பொண்ணா, எதுக்கும் உள்ள போய் பாப்போம். என்ன இது, ஒரு துணியை கூட காணா. நம்ம தேர்றப்பதான் ஒரு துணி கூட இருக்க மாட்டுது. சும்மா இருக்கிறப்பெல்லாம் வேணும்னே வந்து கிடக்கும். இந்த துணி போட்டுக்கலாமா? இது நல்லா இருக்குமா? சின்னத்தோரை பார்த்த உடனே சின்ன பொண்ணு இதான்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல துணியா போடணும். அப்பதான் சின்னத்தோரை ஓடியா இந்த சின்ன பொண்ணுன்னு என்ன புடிச்சுக்குவான். எந்த துணி போடுறது? சின்ன பொண்ணு, எப்பாடா வசந்தி, நீயே வந்துட்டியா? ஏய் சின்ன பொண்ணு, மணி ஆகுதுடி, என்னடி நானே வந்துட்டு நீனும் கிளம்பவே இல்ல? இல்லடி வசந்தி, நான் அப்பவே கிளம்பி இருப்பேன்டி. ஒரு துணியை கூட காணாண்டி. சும்மா ஒண்ணு இருந்தா ஒண்ணு இல்ல. நீயே பாரு, பிளவுஸ் இருந்தா தாவணி இல்ல, தாவணி இருந்தா பிளவுஸ் இல்ல. ஏய், நீ கிளம்பி போயிட்டு இருப்பல நான் நினைச்சேன். நான் எங்கடி உன்னை விட்டு போயிருப்பேன். சரி அதை விட இங்க பாரு, இந்த ட்ரெஸ்ஸ பாரு. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கு உன் கலருக்கு, ஆனா இந்த ட்ரெஸ் தேவையில்ல. என்னடி இப்படி சொல்ற? ரொம்ப நேரமா தேடி இந்த புடவை தான் எனக்கு கிடைச்சிச்சு. சின்ன பொண்ணு, நீ என்ன புடவையா கட்டிட்டு வர போற? வேற என்ன துணி போட்டு வர்றது? சரி இத பாரு, இந்த சுடிதார் நல்லா இருக்கா? சின்ன பொண்ணு, இந்த சுடிதார் இந்த புடவை இதெல்லாம் தேவையில்ல. அப்ப எதை போட்டு வர்றதா? சின்ன பொண்ணு, உன்கிட்ட தாவணி பாவாடை இருக்கா? தாவணி பாவாடியா? இருக்கும். அப்ப அத கட்டிக்கணும் வா. ஏண்டி தாவணி பாவாடை எல்லாம் போட்டா ஒரு மாதிரி இருக்காது? அவனும் சிட்டில இருக்கிறான். இங்க வரும்போது தாவணி பாவாடைன்னு பார்த்தா ஒரு மாதிரி நினைக்க மாட்டான்? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டான். நீ வேணா தாவணி பாவாடை கட்டு, உனக்கு கரெக்டா சின்ன பொண்ணு நீ தானே கண்டுபிடிப்பான். உன்னை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிரு. நீ வேணா பாரு. ஏய் சின்ன பொண்ணு, தாவணி பாவாடை பத்தி நீ என்னடி நினைச்சிட்ட? தாவணி பாவாடையில எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? வில்லேஜ் குவீனே தாவணி பாவாடை தான். இரு, உனக்கு நானே உன்னை செலக்ட் பண்றேன். இந்த சின்ன பொண்ணு இத கட்டு, இந்த தாவணி பாவாடையே கட்டிக்கணும் வா. இதையா? நல்லாதான் இருக்கு, ஆனா கட்டுனா நல்லா இருக்குமா? ஏய், நீ கட்டிக்கணும் வாடி, நான் சொல்றேன். நீ போய் கட்டிக்கணும் வா, போ ஃபர்ஸ்ட். சரி குடு. சின்ன பொண்ணே, நீயா இது? எவ்வளவு அழகா இருக்கிற தெரியுமா? ஆமா வசந்தி, நீ கூட சொல்றப்ப நான் நம்பவே இல்ல. ஆனா இப்ப பாரு, சூப்பரா இருக்குது. இந்த தாவணியில பட்டு என்ன சின்னத்தோர பார்த்தா அவ்வளவுதான். ஆமாண்டி, இந்த தாவணி பாவாடை உனக்கே உருவாக்குன மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்க, பாத்துக்கோ. ஏன் கண்ணே பட்டுடும் போல. வசந்தி, என்ன ரொம்ப நீ புகழாத. சரி வா கிளம்பலாம். வாடி, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, போலாம். ஓட்டு வசந்தி, ஓட்டு, சீக்கிரமா போலாம். ஆமாண்டி சின்ன பொண்ணு, ஏற்கனவே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க இந்நேரம். சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த தாவணி பாவடியில உனக்கு கல்யாண கலையே வந்துருச்சு. வேணுனே புகழ்றியா என்ன? இல்லடி, நான் உண்மையாவே தாண்டி சொல்றேன். ஏய், சின்னத்தோரைய பாக்க நான் இவ்வளவு ஆவலா போறேனே, அவன் இந்த மாதிரி என்ன பார்க்க ஆவலா வருவானா? அவனுக்கு உண்மையிலேயே என்ன ஞாபகம் இருக்குமா இல்ல மறந்துட்டு இருப்பானா? இல்லடி, கண்டிப்பா மறந்துருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். என்ன நல்லா ஞாபகம் வச்சிருப்பான் என்னைய மாதிரி. சின்ன பொண்ணு, நீ எத்தனை நாள் அழுதுக்குன்னு கஷ்டப்பட்டு கண்டிருப்ப. அதுக்கு உண்டான பலன் நீ இன்னைக்கு பாரு. இதுக்கப்புறம் நீ ஹாப்பி, சந்தோஷமா இருப்ப. ஏன் ஆள பார்க்க போறேன், பார்த்து தேதி பேச போறேன். என்ன சின்ன பொண்ணு, பாட்டெல்லாம் தூள் பறக்குது, பாடு. அவன் கண்ணுக்குள்ள என்ன வைக்க போறேன், அவன் நெஞ்சுக்குள்ள என்ன தைக்க போறேன். நானே என்ன தர போறேன். கிட்ட விட்டு வந்துட்டேன்னு சொல்ல போறேன், கூட்டிக்கிட்டு போயிடுன்னு சொல்ல போறேன். இததான் எதிர்பார்த்து நான் கிடந்தேன் உயிர் வேத்து. ஏன் ஆள பார்க்க போறேன், பார்த்து தேதி பேச போறேன். சின்ன பொண்ணு, உன் ஆளை நீ பாக்குறியா இல்லையா? எனக்கு பார்க்க ஆர்வலா இருக்குது.
என்ன உனக்கா? ஆமாண்டி, உன் ஆளை நான் பார்க்கணும்ல, அதுக்கு தான். ஃபர்ஸ்ட் ஆள நான் பாக்குறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கெல்லாம் நான் காமிக்கிறேன். ஆளா இருந்தாலும் விட மாட்டாளே பாக்குறதுக்கு. சீக்கிரம் போடி, வந்துட போறாங்க. போறேன்டி, நான் என்ன ஃபிளைட்டா ஓட்டுறேன், ஸ்கூட்டி தானே ஓட்டுறேன். ஏண்டி கருப்பி, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? மாப்பிள்ளை கிட்டுக்காரங்க வந்துருவாங்க. என்னங்க நான் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். உங்க பொண்ணு போயிட்டு சீக்கிரமா ரெடி ஆக சொல்லுங்க. ஏமா டைம் ஆகுது இல்ல, நீ இன்னும் கிளம்பலையா? எப்பா நான் கிளம்புறேன்ப்பா. ஆனா அம்மா ஏதோ டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடலாம் சொல்றாங்க. அது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கொஞ்சம் சொல்லுங்கப்பா அத. என்ன கருப்பி, புள்ளைகிட்ட ஏதோ டான்ஸ் பாட்டெல்லாம் சொல்லிக்கிற? ஆமாங்க, நீங்க என்ன பொண்ணு பார்க்க வரும்போது பாட்டு பாட சொன்னீங்க, டான்ஸ் ஆட சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி இப்ப வரவங்க கேட்பாங்கல்ல, அதான் சொன்னேன். ஏண்டி, நான் உனக்கு கல்யாணம் பண்ணது அந்த காலத்துல, அப்போதைக்கு அதெல்லாம் கேட்கணும் கேட்டோம். இப்போதைக்கெல்லாம் அதெல்லாம் கேட்பாங்களா வர்றவங்க? சரி இந்தா கருப்பி, இதை எடுத்துன்னு போய் உள்ள வை. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் ஜூஸும் அப்புறம் அவங்க சாப்பிட்றதுக்கு மிச்சர் சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரிங்க. என்னங்க, எங்க அண்ணன் ஊர்ல இருந்து வராங்கல்ல, ஒரு ஃபோன் பண்ணி கேட்டீங்களா? ஆமால, நான் மறந்தே போயிட்டேனே. இது எப்படிங்க நீங்க மறப்பீங்க? வேற எதுனா ஒண்ணுனா நீங்க மறக்கறீங்களா? இந்த விஷயத்தெல்லாம் நீங்க எப்படி மறப்பீங்க சொல்லுங்க? சரி சரிம்மா, கோவப்படாத. 1008 டென்ஷன்ல இருக்கிறேன், எங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுது? எங்க அண்ணனுக்கு போனை போடுங்க, போட்டு எங்க வராங்கன்னு கேளுங்க. சரி இதே போடுறேம்மா. எம்மா, அப்ப மாமா வர போறாங்களா? அப்ப சின்னதர மாமாவும் வருவாரா? வருவாங்க தாண்டி நினைக்கிறேன். நம்ம கூப்பிட்டல்ல, அவங்க இந்த பக்கம் வந்தே பல வருஷம் ஆச்சு. இங்க இருந்து போனதுல இருந்து அவங்க யாருமே வரல. அப்போ சின்னதர மாமாவும் படிப்பெல்லாம் முடிச்சிட்டு இருப்பாள்லம்மா? அவன் படிப்பு முடிச்சு இப்ப வேலைக்கு போயிட்டு இருப்பான். என்னங்க போன் போட்டீங்களா? போட்ட இருமா, லைன் போகுது, இரு. ஹலோ ஹலோ மச்சான், மச்சான் எங்க இருக்கிறீங்க? ஊருக்கு வந்துட்டீங்களா? சரி மச்சான், நீங்க ட்ரெயின்ல தான் வந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு இறங்கல. நான் இங்க இருந்து கார் அனுப்பி வைக்கிறேன், நீங்க எல்லாரும் வந்துருவீங்க. சரி மாப்பிள்ள, சரி நீ அப்படியே பண்ணு, நாங்க வந்துடுறோம். சரி வச்சிடறேன் மச்சான். எப்பா எப்பா என்னம்மா, இங்க தானே இருக்கிற, காதுல வந்து எப்பா எப்பா நீங்கிற, சொல்லு விஷயத்த. எப்பா மாமா வராராப்பா, சின்னதர மாமா? தெரியலம்மா, நான் அதெல்லாம் கேட்கல. அவங்க எங்க வராங்கன்னு கேட்டேன், ட்ரெயின்ல வராங்களாம். இறங்கின உடனே போன் பண்ணுங்க, கார் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்க. சரிப்பா சரி, அதான் கேட்டேன் மாமா வராரான்னு சொல்லிட்டு. என்னங்க, அப்படின்னா கார் எடுத்து வெளியே வைங்க. எங்க அண்ணன் இறங்கின உடனே போன் பண்ணுவாரு, வண்டி அனுப்பி விடுங்க. சரிம்மா, நான் போய் இப்பவே பண்றேன். போறாதீங்க, போய் கிளம்பி ரெடி ஆகு, போ சீக்கிரம். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்னன்னு சொல்லு. எம்மா, சின்னதர மாமாவும் எனக்கு மாமா தானே, அப்புறம் ஏன் அவர் எனக்கு கல்யாணம் பார்க்கல? அறிவு கெட்டவளே, சின்னதோர டவுன்ல இருக்கிறான். அப்ப அங்க வேற எந்த பொண்ணு பார்க்காமலா இருப்பா? உனக்கு எங்க பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீ போய் கிளம்புற வழிய பாரு. கிளம்புறேன். இவ இப்படி பேசிட்டு போறா. நாம எங்க இருந்து ஒரு மாப்பிளைய புடிச்சுக்கின்னு வந்தா இவ சின்னதோர மாமனாலே கேட்டு போறா. அவங்க அதுக்கெல்லாம் சம்மதம் தருவாங்களா? அவங்க மேல் எடுத்து சம்மதம் பிடிப்பாங்க. அதுல எங்க அண்ணிக்கிட்ட போய் கேட்டா உன் பவுன குடுன்னு சும்மா இருப்பாள, டக்கு 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 டக்குன்னு ஆடுவா. பாப்போம் யார் இருக்கு எங்கெங்க அமைஞ்சு வச்சிருக்குன்னு. ஹாய் சொந்தங்களே, இதுக்கு மேல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும்னா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சின்ன பொண்ணு ட்வின் சேனலை மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.